பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்னமா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான பூரி தான் சுட போறேன். ஆட்டா மாவை வச்சு பூரி சுட போறேன். நான் இன்னைக்கு தான் முதல் தடவை செய்ய போறேன். ஆட்டா மாவை வச்சு பூரி சுட போறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பன்னீரும் குடமிளகாயும் இருக்கு, கேப்சிகம், அதையும் வச்சு ஒரு கிரேவி மாதிரி என்னமோ ஒன்று செய்ய போறேன். சரியா? ஆனா ஆட்டா மாவுல பூரி சுட்டு சாப்பிட போறேன் நண்பர்களே. செம்ம டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். என்ன, நான் இன்னைக்கு அதையும் சரஸ்வதி ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தேன். அப்ப யோசிச்சு கொண்டே இருந்தேன், நானும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஆட்டாமா பூரி. ஏன்னா அதான் செய்ய போறேன். நல்லா இருந்துச்சு. அதை எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம், பூசையெல்லாம் முடிச்சு வந்தாச்சு. இப்ப கடகடண்டு பூரிக்கு முதல் மாவுக்குள்ள இப்ப இஞ்சால வெங்காய பச்சை மிளகாய் எல்லாம் நான் வெட்டி வச்சுட்டேன். பார்த்தீங்களா, குடமிளகா, இங்கெல்லாம் பன்னீர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுது. இதுல பாத்தீங்கன்னா முதல் நாங்க பூரிக்கு மாவை குழச்சி, சரியா, ஆட்டாமா பாத்தீங்களா, ஆசீர்வாத் ஆட்டாமா தான் நான் எடுத்திருக்கிறேன். இனி எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுப்போம் மாவை. இவ்வளவு மா எடுத்திருக்கேன். இதோட பாத்தீங்கன்னு சொன்னா ரவையும் சேர்க்க போறேன். ரவை சேர்த்தா நான் மற்ற மாவோட சுடும்போது, ஆல் பர்பஸ் ஃப்ளாவில் சுடும்போது நல்லா பொங்கி வர்றது. இதுக்கு சேர்ப்போம் ஒரு 2 கரண்டி சேர்த்துருக்கு. இனி இதோட உப்பு சேர்க்கிறேன் கொஞ்சமா. இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து குழச்செடுக்க வேண்டியதா. நானும் இன்றைக்கு தான் நண்பர்களே முதல் தடவை ஆட்டா மாவில் செய்கிறேன். கடையில் சாப்பிட்றேன் அன்றைக்கி சரஸ்வதி ஹோட்டலில், நல்லா இருந்துச்சு. அதோட இன்றைக்கி நானும் செஞ்சு பார்க்க போகிறேன் எப்படி வருதுன்ட்டு. உப்பெல்லாம் வரணும், அப்படி வராட்டிக்கு டக்கட்டு சப்பாத்தியாக மாற்றி விட்டுருவேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழச்சாச்சு. இனி இதை நாங்கள் கணக்காக பிரிச்செடுப்போம். பாருங்க, நல்லா சாஃப்டாக குழச்சாச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான அளவுக்கு பிரிச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி குழச்சி பிரிச்செடுத்துட்டேன். இனி இதை நாங்கள் ஒரேடியாக தேய்ச்சி போட்டே நாங்கள் பொரிச்சு எடுக்கலாம். ஒன்றொண்டா தேய்ச்சி கொண்டு நிற்காம. எங்களுக்கு தேவையான அளவுக்கு தேய்க்க வேண்டியா. இல்லைங்களா, இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இதில் இந்த பக்கம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு, லைட்டாக. ஓகே, இதே மாதிரி கடகடண்டு எல்லாத்தையும் தேய்ச்செடுப்பேன். இப்போ பூரிக்கெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டேன். என்னடா கிணக்க இருக்கு நினைக்காதீங்க, குட்டி குட்டியாக தேய்ச்சிருக்கமே தம்பி, கொஞ்சம் கொஞ்சமா. அதால தான் கிணக்க மாதிரி இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காஜு எடுத்துருக்கேன், இவ்வளோ காஜு. அதுக்கு பிறகு இஞ்சி, வெள்ளைப்பூடு, தக்காளி, 2 பச்சை மிளகாய். இனி இதை அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்செடுத்தாச்சு. இருக்கட்டும், வெளியில் வந்தாச்சு நண்பர்களே. இப்போ நாங்கள் வாங்க பன்னீரில் ரெடி பண்ணுவோம். என்ன செய்ய போறோம்னு எனக்கு தெரியல. பன்னீரையும் குடமிளகாயும் வச்சு, சரியா. முதல் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதோட தனி
ரெண்டையும் சேர்த்துருக்கா கலந்து விட்டுட்டு நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா அப்படி ஒருக்கா வறுத்து எடுப்போம். பாருங்க நல்லா வறுத்து விட்டாச்சு. இனி எடுப்போமா. ஆகலும் கூட வறுக்கலைன்னா கணக்காக தான். இனி சட்டியை வைப்போம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை, இதோட வெங்காயம், பெரிய வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக, அதையும் சேர்ப்போம். இப்போ இது வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கி வந்து கொண்டிருக்குது. இனி இதில் குடமிளகா வெட்டி வச்சுக்கேன், கேப்சிகம். மஞ்சள் கலர்லேயும் சிகப்பு கலர்லேயும் இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே. இதையும் சேர்த்து வதக்கி விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இனி நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம் தானே, அதை சேர்ப்போம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கலந்து எடுப்போம். இனி இதை கலந்து விடுவோம். இதெல்லாம் ஒருக்கா வதங்கி அப்படியே வரட்டுக்குமா முடிவு. இப்போ பாப்பா பாருங்க கொதிச்சு வருது தக்காளி பழம். ஒரு கொதிச்சாலே போதும், அந்த பச்சை வாசங்கள் எல்லாம் போயிடும். இதில் வந்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இது எங்களை உரைப்புக்கு தேவையான அளவு தான். இதோட கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள், தனி மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி இதோட நாங்கள் பன்னீரை சேர்ப்போம். மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரையும் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். உப்பு காணுவாண்டு பார்ப்போமா. சூப்பரா இருக்கு நண்பர்களே, செம்மையா இருக்கு. மூடி விடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சு வரட்டும். மழை வந்து நாங்க உள்ளுக்கு வந்துட்டோம். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் சூடாகுது பூரி பொரிக்கிறதுக்கு. அங்கால பாருங்க எங்கட பன்னீர் கறி ரெடி ஆயிட்டு பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க. இவ்வளவு போதும். இதுக்கு மேல விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து காணாம வந்துடும் மேடம். அதால இதோட இனி கொஞ்சமா மல்லியிலைய போட்டுட்டு இறக்க வேண்டியதான். சுவையான பன்னீர் குடமிளகாய் கிரேவின்னு சொல்லலாம். என்ன ரெடி பார்த்தீங்களா? பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு பட்டர் போடல, நாங்கள் பன்னீர் மசாலா ஃப்ரை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கே எண்ணெய் சூடாயிட்டு நாங்க பூரியை பொரிச்செடுக்க வேண்டிய. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு பாருங்க, நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்கிற பூரியை ஆட்டா மாவில் பொரிச்செடுப்போம். பொங்கி வருதான்னு பார்ப்போமா தம்பி. நாங்கள் அந்த மற்ற மாவில் பொறிக்க வார மாதிரியா வந்தால் சக்ஸஸ் தான், சக்ஸஸ். இனி இதுதான் பொறிக்கிறது. ரைட், வந்துட்டு போய் தானே பார்த்தீங்களா, சக்ஸஸ். ஃபுல்லாக பொங்க எல்லாம் பொங்கும். ஒரு அடுத்ததை பொங்க வச்சு காட்டுறேன். என்ன இப்போதானே கொதிக்குது, ஆனால் சூப்பராக இந்த பொங்குது ஊற்றிய.
பார்த்தீங்களா நண்பர்களே, ஆட்டா மாவிலே மெனி பூரி சுடலாம். நீங்களும் ஆட்டா மாவுல பூரி சுட்டு பாருங்க, சூப்பரா வரும். நீ மற்ற பக்கம் இப்படி கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுவோம், பொரியட்டும். இந்த மேல நல்லா எண்ணெய் பட்டா தான் பொங்கும். பார்த்தீங்களா? நல்லா எண்ணெய் படணும் ஃபுல்லா மேலுக்கு. அப்போ இருந்தா பார்த்தீங்களா பொங்குது, ஃபுல்லா பொங்கிச்சு. பொங்கலோ பொங்கல். தங்கச்சி சொல்ற மாதிரி ஏண்டு பொங்கலை பொங்கல் என்னன்னு சொல்லுவா? பொங்கலை பொங்கல் இன்னொன்று சொல்லுவாள். பார்த்தீங்களா நண்பர்களே, இப்போ நல்லா பொங்கி வந்துட்டு. பார்த்தீங்களா நண்பர்களே, நல்லா பொங்கி வருது. நல்ல மழை பார்த்தீங்களா நண்பர்களே, வெளியில காத்தாட இருந்து செய்வோம்னு பார்த்தா மழை வந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி பூரி பொங்கி வருதுண்டு சூப்பரா. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிங்கன்னா சூப்பரா பொங்கி வரும். பார்த்தீங்களா? இதுதான் புசு புசு பூரி நண்பர்களே, சரியா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இதில் போடுவோம். போட்டுட்டு எடுப்போம். இப்போ பாருங்க நண்பர்களே, சூப்பரா பொங்கி வருது பார்த்தீங்களா பூரி. நல்ல மழை காத்தாட வெளியில இருந்து செய்வோம்டா பார்த்தீங்களா எப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா நண்பர்களே, சூப்பரா பொங்கி. நல்ல எண்ணெயே சூடாக்கணும். நான் முதல் குக்கர்ல வச்சு பொரிச்சு கொண்டு வந்த நண்பர்களே, அது ஹீட் காணாது. மழைக்கு காத்து செட்டியான காத்து அடிக்குதா, அப்போ அது நூறுது அடுப்பு. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் ஒருவேளை நான் குழைச்சது பிள்ளையோ ஒன்று நினைச்சேன். சூப்பரா குழைச்சிருக்கிறேன், ஹீட் காணாம இருந்தது. அப்படிங்களா? எப்படி இருக்கீங்க பாருங்க நண்பர்களே, பூரி புசு புசு பூரி. இதே மாதிரி எல்லா பூரியும் கடன்னு பொரிச்சு எடுப்போம். சூப்பரா வருது பார்த்தீங்களா? ஆட்டா மாவுலையும் சூப்பரா. இன்றைக்கு தான் நானே பூரி சுட்டுருக்கேன் நண்பர்களே, சூப்பரா வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சாப்பாடு எல்லாம் ரெடி. நாங்கள் இனி சாப்பிடுவோமா? இங்கே பார்த்தீங்களா பொங்கி வந்த பூரியெல்லாம் அப்படியே புஷ்ஷண்டு போச்சு. ஆனால் இதுக்கு பெருசாக எண்ணெய் குடிக்கல நண்பர்களே. பார்த்தீங்களா, பெருசாக எண்ணெய் குடிக்கல. ஒன்று போதும், சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு பூரி. பன்னீர், அதுக்கு பிறகு குடை மிளகாய், ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுவோம் நண்பர்களே. இப்படி செம்மையா இருக்கு நண்பர்களே, வேற லெவல்.
ம் குடமிளகாயோட சேர்த்து சாப்பிடறதுக்கு இன்னும் செம்மையா இருக்கு. உருளைப்பெல்லாம் நல்ல கணக்கா இருக்கு. இல்லைங்களா? கொஞ்சம் கணக்கா சாப்பிட்டுட்டு அப்படியே சுத்தி சாப்பிடணும் பூரியை, நல்லா இருக்கும். ம் சூப்பர். செம்மையா இருக்கா? இப்படியே ரோல் பண்ணி சாப்பிடலாம் நம்ம, நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு, இப்படி சாப்பிட்டு பாருங்க சரியா. ம் செம்மையா இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அப்படியே சுவை நாவில் நின்று நாட்டியம் ஆடுது, அப்படி இருக்கு. நல்ல மழை தூருது, சுட சுட இதை சாப்பிட்டுட்டு சுட சுட ஒரு பிளேட் இவங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. அப்படியே தான் சாப்பிட போறேன். சரிங்களா?